எண்ணங்களோட தான் இருக்கணும். மாறி மாறி எல்லாம் இருக்கக்கூடாது. சூழ்நிலைகள் சில விஷயங்கள நம்ம மாற்ற தான் செய்யும். ஆனால் நம்ம வந்து மனசளவில் எப்பவும் ஒரே மாதிரி இருக்கணும். பச்சோந்தி மாறி நிறம் மாறிக்கிட்டே இருக்கக்கூடாது. மாரியப்பண்ணா ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்குது. பார்த்துவங்களா எப்படி இருக்கீங்கண்ணா? இனி யார் என்ன சொன்னாலும் இனி என் பெயர் மாற்ற மாட்டேமோ, மாற்றக்கூடாது. நான் அன்னைக்கு சொன்னதா என்னைக்குமே சொல்லுவேன் முத்துக்குமாரு. நம்மளை மதிக்காதவங்க இடத்துக்கு நம்ம போ நீ ஒரு பழமொழி கிடையாது, மதியாதால் தலைவாசல் மிதியாதே. நம்மளை விரும்பாதவங்க கிட்ட நம்ம போய் பேச வேண்டிய அவசியம் கிடையாது. நம்மளை யாரும் நிர்பந்திக்க முடியாது. அதை செய், இதை செய், அதை பண்ணாத, இதை பண்ணாதன்னு சொல்றதுக்கு யாருக்கும் எந்த அதிகாரம் கிடையாது. நம்ம என்ன சின்ன குழந்தையா? நல்லா இருக்கேன் சிஸ்டர். சூப்பர் மாரியப்பண்ணா. வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்களாண்ணா? ஊர்ல மழை எதுவும் உண்டா மாரியப்பண்ணா? மாரியப்போ நான் இங்கிலீஷில் கமெண்ட் போட்டால் தங்கச்சிக்கு படிக்க வராதுன்னு தெரியுமில்ல அவங்களுக்கு. ஹாய் பழனி அண்ணா, வாங்க வாங்க. சூப்பரு சிஸ்டர் அப்படிங்கிறாங்க. நோ மழை மழை இல்லையா பாக்கியம் அண்ணா? ஓகே ஓகே, நல்லா நல்லா எல்லாம் இருக்குதா? ஓகே அண்ணா, ஓகே ஓகே அம்மா, நீங்கள் சொல்லுறது சரிதாம்மா. நானும் துணிந்தவன் தாம்மா. நான் உனக்கிட்ட இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினச்சிக்கிட்டே இருந்த முத்துக்குமாரு, சரியா? என்னது? என்ன மாரியப்பண்ணா, தமிழ்ல கமெண்ட் போடுங்கண்ணா. முத்துக்குமாரு, மாரியப்பண்ணா என்ன சொல்றாங்க பாரு. நான் உன்னிட்ட ஒன்னே ஒன்று சொல்றேன் முத்துக்குமாரு, நல்ல காதுல வாங்கிக்க. நடந்ததெல்லாம் போட்டோம். நீ யாருக்கு லைவில், சரியா? யாருக்கு லைவ்லனாலும் சரிதான், நீ வந்து உன் ஃபோன் நம்பரை கொடுக்காத, ஓகேவா? நீ ஒரு ஜென்ஸு தானே, நமக்கு எதுவும் ப்ராப்ளம் வராதுன்னு சொல்லி ஃபோன் நம்பர் கொடுக்காத. அது வந்து நீ வந்து செய்கிற தப்பு, சரியா? ஜென்ஸாக இருந்தாலும் ப்ராப்ளம் தான் முத்துக்குமார். யாராக இருந்தாலும் ப்ராப்ளம் தான். அது ஜென்ஸு லேடிஸ் அப்படிலாம் கிடையாது. ஃபோன் நம்பர் எதுக்கு நம்ம தேவையில்லாத இடத்துல நம்ம அதை போடணும் சொல்லு? அதில் நமக்கு வேண்டியவங்க 4 பேர் இருப்பாங்க, வேண்டாதவங்க 4 பேர் இருப்பாங்க. தேவையில்லாத ப்ராப்ளத்தை நம்ம ஏன் கிரியேட் பண்ணணும்னு கேட்குறேன். அதனால தான் சொல்கிறேன். நீ எங்கேயுமே வந்து நீ எனக்கு தெரிஞ்சு நீ நல்ல பையன்தான். இவ்வளோ நாளுமே நம்மக்கிட்ட நல்லா டீசெண்டாக தான் நீ பழகிக்கிட்டு இருக்கா. உன்னை யாராச்சும் குறை சொல்லும் போது நமக்கு கஷ்டமாக இருக்குதுல்ல. இல்லை முத்துக்குமார் நல்ல பையன், ஏன் இவங்க திட்டுறாங்க அப்படின்னு நமக்கு கேள்வி கேட்கும். அப்போ திட்டுறதுக்கு என்ன காரணம்? உன்னை கால் பண்ணி திட்டுற அளவுக்கு நீ ஃபோன் நம்பர் கொடுத்ததுனால தான் நடக்குது. அதனால் நீ ஏன் கொடுக்குறன்னு நான் கேட்குறேன். நம்மளா எதுக்கு பிரச்சனையில போய் மாட்டிக்கணும்? ஓகே அம்மு, ஓகே முத்துக்குமார், இனிமே இந்த மாதிரி பண்ணாத, சரியா? இப்போ நீ வந்து எனக்கு முன்னமே வாரா, இப்போ முத்துக்குமார் முன்னமே வாரா, உன்னை பற்றி எனக்கு தெரியும். புதுசாக ஒருத்தங்க வராங்க, அவங்களும் நல்லவங்களாக தான் இருப்பாங்க. ஆக ஒரு சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால உங்களுக்கும் அவங்களுக்கு ப்ராப்ளம் வரும்போது நான் யார் பக்கம் நிற்கனே எனக்கு தெரியாமல் இருக்கும். ஏன்னா உன்னை பற்றி தெரியும், நீ நல்ல பையன். இப்போ புதுசாக வந்திருக்க பையனும் நல்ல பையன். இப்போ நான் யார் பக்கம் பேசுவேன்? அதை சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வராமல் பார்த்துக்க, ஓகேவா? முக்கியமாக இந்த ஃபோன் நம்பர் மட்டும் எந்த லைவ்லையும் ஷேர் பண்ணாத.
அது உனக்கு பிறகு